ஒருத்தவங்க காலமாகிட்டாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபல நடிகையான பாபி ஹவுஸ் அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காங்க. இவங்க மிகப்பெரிய அளவில் ஜப்பானுக்கு வந்து சுற்றுலா செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் நிமோனியாவால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய இறப்பை அவங்களுடைய தங்கை தான் அஃபிஷியலாக உறுதி பண்ணியிருக்கிறாங்களாம். ஏற்கனவே நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு 90% வந்து இவங்க ரொம்பவே சீரியஸாக இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தான் இவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இவங்க அதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க கடைசி ஆசையாக கூட மிகப்பெரிய அளவில் ஜப்பானுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இவங்களுடைய இந்த இறப்பு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க நிறைய சீரியல்கள் படங்கள்னு நடித்து மிகப்பெரிய அளவில் அது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உண்மை. இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க காலமாக இருக்கிறது ரொம்பவே எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லோருமே தொடர்ந்து இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாதாஸ் அவர்கள் இவங்க ஆனந்தம் அப்படின்ற சீரியல் மூலமாக மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனாங்க. இந்த சீரியலில் இவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் தொடர்ந்து அவங்க அடுத்து எந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க, எந்த கேரக்டரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருக்கு. அவருமே படங்கள் நடித்து ரொம்பவே பிரபலமானார். முதல் நீ முடிவும் நீ அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். இப்போ கிஷன்தாஸ் அவர்களுக்கு தான் திருமணம் ஆகியிருக்கு. பிருந்தாதாஸ் அவர்களுடைய மகனா இது அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஒரு சில கேரக்டர் இவங்க நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படும். அப்படி தான் இவங்க நடிச்சிருந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ இவருக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லோருமே அவங்களுடைய குடும்ப புகைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிருந்தாதாஸ் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய மகனா, அதே போல் அவருக்கு திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வந்து அவர்களை பற்றி ரொம்பவே வந்து வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒரு சிலதில் நடிச்சுட்டு அடுத்து அதுக்கப்புறமாக பிருந்தாதாஸ் அவர்கள் அவ்வளவாக நடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களுடைய நடிப்பை எதிர்பார்த்த ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க அப்படின்றதா உண்மை. நடக்க போதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.